கோ யூஸ் பண்ணி நம்ம நிறைய சொல்லுவோம். கோ, கோ டு, கோ ஆன், கோ ஃபார் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ கோ மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? கோ தேர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், கோ இன்சைட், இல்ல கோ ஹோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை வந்து நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவோம், கோ கோ டு ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஜஸ்ட் கோ ஹோம் அப்படின்னு தான் சொல்லணும். கோ இன்சைட், கோ டு இன்சைட் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, இல்ல கோ ஆன் இன்சைட் அப்படியும் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் கோ இன்சைட், கோ தேர் அப்படிதான் சொல்லணும். இப்போ கோ டு அப்படின்னு சொல்றோம்னா நான் தூங்க போறேன், இல்ல நான் ஸ்கூலுக்கு போறேன், ஒரு ஒர்க்குக்கு போறேன் அப்படின்ற இடத்துல நம்ம கோ டு அப்படின்னு சொல்லலாம். கோ டு ஸ்லீப், கோ டு ஸ்கூல், கோ டு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கோ ஆன் அப்படின்னு யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ஒரு வெக்கேஷன் இல்ல டேட் பத்தி சொல்றது, இல்ல ட்ரிப் அந்த மாதிரி இடத்துல சொல்லணும். இப்போ கோ ஆன் அ வெக்கேஷன், கோ ஆன் அ டேட், கோ ஆன் அ ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கோ ஃபார் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா கோ ஃபார் அ வாக் அப்படின்னு சொல்லலாம், கோ ஃபார் அ ரன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல கோ ஃபார் அ ஸ்விம்மிங் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ கோ ஃபார் த அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிளேஸை பத்தி நம்ம சொல்லணும். ஸோ கோ ஃபார் த பார்க், இல்ல கோ ஃபார் த சினிமா, இல்ல கோ ஃபார் த பீச். ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸை பத்தி சொல்லும் போது நம்ம கோ ஃபார் த அப்படின்னு யூஸ் பண்ணி சொல்லணும்.